ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபோட நியூ மெரிட் லிஸ்ட் பற்றின ஒரு அப்டேட் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூ மெரிட் லிஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான ஆன்சரையுமே நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஜிடிஎஸ் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் 2026 வந்து ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியாயிடுச்சு. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. மெயின் கமெண்ட் மட்டும் தான் நான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சில பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 98% வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎம் ஜாப்க்கு கிடைச்சிருக்கு. நான் 97.8% எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நிறைய பேர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இப்போ ஒன்று அவங்க ட்ராப் அவுட் பண்ணுவாங்களா, இல்லை வந்து காலேஜ் கண்டினியூ பண்ணணுமா? நிறைய பேர் இந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ செலக்ட் ஆனவங்க கூட எனக்கு வந்து ஃபேஸ்புக்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி மெசேஜ் பண்ணி என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒன்ஸ் நான் காலேஜ் கண்டினியூ பண்ணணுமா, இல்லை ட்ராப் அவுட் பண்ணிடலாமா, இல்லை எனக்கு ஐடி வேலை கிடைச்சிருக்கு, ஐடி வேலை பெஸ்ட்டா, இல்லை இந்த வேலை பெஸ்ட்டா, இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, புதிய மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் மெயின் வந்து ரீசன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 18லேருந்து 21 வயசு 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்க வந்து காலேஜ் தான் மோஸ்ட்லி கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஜிடிஎஸ் ஜாப்க்கு வரதுங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். ஸோ ஆப்வியஸ்லி ஜிடிஎஸ் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேகன்சி ஃபில் ஆகாது ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனி பெஸ்ட்டா ஜிடிஎஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஐடி கம்பெனியில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல சேலரியோட கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் அதிலே போகலாம். உங்களோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்கும். உங்கள் லைஃப் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். பட் ஜிடிஎஸ் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஜாப் பிபிஎம் இருந்தால் 18K, வேறு ஜாபாக இருந்தால் 15K 15,000 தான் மந்த்லி கொடுப்பாங்க. வருஷம் 3% தான் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ உங்களோட டிசிஷன் பேஸ் தான் இப்படி. பட் ஐடி கம்பெனி ஒரு 2 வருஷம் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா இனிஷியலாக ஒரு 18,000 20,000 சம்பளம் போட்டாலும் ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சம்பளம் அப்படியே டபுள் ஆகும். 50,000 60,000 போகும். ஸோ சேலரி பேஸ் பண்ணுறீங்க. இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இப்போ தான் படிச்சு வரேன், எனக்கு சேலரி மெயின் அப்படின்னா ஐடி போகிறது பெஸ்ட். பட் ஸ்டில் இல்லை எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் மெயின் அப்படின்னா நீங்கள் ஜிடிஎஸ்ல சேர்ந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பர்த் சர்டிஃபிகேட் வந்து இந்த ஜாப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் பேஸ்ட் கன்ஃபியூஷன் தான். நியூ மெரிட் லிஸ்ட் வந்து திரும்பி 2000 பேருக்கும் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. நான் எப்படி இந்த நியூ மெரிட் லிஸ்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரக்கோணம் டிவிஷனில் ஸோ இந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் 99 மார்க் எடுத்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அன்ரிசர்வ்ல தான் வந்துட்டு தெரியும். உங்களோட மார்க் ஒரு 98 இருக்கு, நீங்கள் பிபிஎம்க்கு மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் போய் அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணலைன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த அரக்கோணம் டிவிஷன், நீங்கள் அரக்கோணம் டிவிஷனில் ஒரு 5 ஜாப் வந்து 5 போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 5 போஸ்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 போஸ்ட்டில் நீங்கள் பிபிஎம் டேக்ஸவா ஏபிபிஎம் எல்லாமே கொடுத்துருந்தீங்கன்னா இந்த 5 பேரில் யார் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க போய் ஜாயின் பண்ணலன்னா நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் உங்களோட பேர் வரும். புரியுதா உங்களுக்கு? இல்லை நான் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 99 மார்க் எடுத்து இவங்க போய் பிபிஎம் ஜாப் கிடைச்சிருக்கு, இவங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இந்த வேகன்சியை அப்படியே கட் பண்ணிடுவாங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மெரிட் லிஸ்ட்டுக்கு வராது. ஸோ ஒருவேளை இந்த ஜாபுக்கு இப்போ டேக்ஸவா கிடைச்சிருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு இவங்க போகல அப்படின்னா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 99க்கு கீழே யாரோட மார்க் இருக்கோ அவங்கள கூப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது ஒரு ப்ரூஃப் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 பேருமே 99 மார்க் தான். பட் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டை வெறும் பிபிஎம் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேற ஆப்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு பிபிஎம் கொடுத்துட்டாங்க. பட் இந்த கேண்டிடேட் பாருங்க டேக்ஸவா எல்லாமே செலக்ட் பண்ணோன்னே இருக்கிறதுலே லோயஸ்ட் போஸ்ட் வந்து டேக்ஸவாக்கு போயிட்டு பட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 99 மார்க் எடுத்திருக்காங்க. நல்ல மார்க் தான். ஸோ பட் இந்த மாதிரியுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இந்த மெரிட் லிஸ்ட் பார்த்தப்பறம் என்ன யோசிப்பாங்கன்னா நம்மளோட மார்க்குக்கு பிபிஎம்ஏ கிடைக்குது, நம்ம ஏன் டேக்ஸவா போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாயின் பண்ணாமலே இருந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் விடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே லோயர் செக்ஷனுக்கு அந்த மார்க் கிடைக்கிறதுக்கு அதாவது அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வேலை நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷயம் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎம் இந்த டேக்ஸவா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இது நான் முன்னாடியே நிறைய இடத்துல சொல்லிட்டேன். பிபிஎம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒர்க் இருக்கும். அவங்க அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அந்த ப்ராசஸ்லாம். டேக்ஸவா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற அந்த வர பார்சல்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு ஸோ நீங்க டிவிஷன் வைஸ் பிரிச்சு வைக்கணும். ஸோ எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த இது எல்லாமே பிரிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏபிபிஎம் ஜாப் மட்டும் இங்க இருக்கு பாத்தீங்களா? ஏபிபிஎம் ஜாப் பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் லெட்டர் டெலிவரி பண்றது. ஸோ இட்ஸ் லிட்டரலி டெலிவரி ஜாப். நீங்க போய் டெலிவரி பண்ணிட்டு வருவீங்க, அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எல்லா கேட்டகரியுமே ஒரு சில யூடியூப் சேனல்ல கூட நான் பார்த்தேன் 2009 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூவா செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது நடக்காத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் போய் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே யார் யாரெல்லாம் போய் ஜாயின் பண்றாங்களோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த வேகன்சி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகாதவங்க போயிட்டு யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நியூ மெரிட் லிஸ்ட் வரும். ஸோ நியூ மெரிட் லிஸ்ட் எப்போ வரும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம், அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி மோஸ்ட்லி வந்துடும். பிளஸ் அண்ட் மைனஸ் ஒரு 5 நாள் இல்ல 10 நாள் முன்ன பின்ன வரலாம். பட் ஏப்ரல் மாசத்துல அடுத்த மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். ஸோ 350 பிளஸ் மார்க் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அதாவது 380 இல்ல 400 450 அந்த மாதிரி போட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கான ஆன்சருமே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பேஸ்ட் ஆன் தி செலக்ஷன் லிஸ்ட் தான். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த அரக்கோணம் டிவிஷன்லேயே நீங்க எகைன் அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க அன்ரிசர்வ்ல இருக்கீங்க, நீங்க 350 மார்க் எடுத்துட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஏன் அப்படின்னு பாருங்களேன் செகண்ட் மெரிட் லிஸ்ட்ல. ஸோ ஏன்னா இவங்களோட மார்க் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 99% அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து 490க்கு மேல இருக்கிறவங்க தான். ஸோ அந்த ஜாப்க்கு அதான் சாரி அந்த 490க்கு மேல இருக்கவங்களுக்கு தான் இப்போ வந்து இந்த வேலை கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க ஒரு வேலை ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இந்த 480 470 அவங்க எல்லாருக்கும் தான் ப்ரிஃபரன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இவங்க 96% எடுத்திருக்காங்க, ஏபிபிஎம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எஸ்சி கேட்டகரியில. ஸோ எஸ்சி கேட்டகரியில இவங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கு கீழே 96க்கு கீழே 95 94 அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு தான் இனிஷியலா கிடைக்கும் செகண்ட் மெரிட் லிஸ்ட். ஸோ நீங்க 350 பிளஸ் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு செகண்ட் மெரிட் லிஸ்ட்டோ தேர்ட் மெரிட் லிஸ்ட்லயோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்க வந்து ஒரு 4th இல்ல 5th மெரிட் லிஸ்ட் வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணி செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து தான் ஃபேக்ட். நீங்க யார் என்ன சொன்னாலும் வேற எதையும் நீங்க நம்ப வேண்டாம். கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி தான் இந்த ஜாப்க்கு வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப வெயிட் பண்ண பிடிக்கலன்னா கூட நீங்க வேற ஜாப் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ வேற ஏதாச்சும் பிரைவேட் ஒர்க் பண்ணா கூட இந்த ஜாப் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ஜாயினிங் ப்ராசஸ் வரப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்போ போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜாப் ஜாயின் பண்ணிட்டு டிஎன்பிசி எழுதலாமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பா எழுதலாம், அதை பத்தி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நானே முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா எக்ஸாம் எழுதி மட்டும் தான் ப்ரொமோஷனுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற டிஎன்பிசி டிஆர்பி என்ன எக்ஸாம் வேணாலும் நீங்க படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். இது ஜஸ்ட் மார்க் பேஸ்டு ஒரு இனிஷியலா ஒரு ஜாப் வந்து உங்க சொந்த ஊர்லயே கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து லேடிஸா இருக்கேன், பிரெக்னெண்டா இருக்கேன். ஸோ என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போட்டுட்டாங்க. எனக்கு வந்து இப்போ எங்க ஊர்கிட்ட வந்து கிடைக்குமா, நிறைய பேர் ஏதாச்சும் பணம் கொடுத்து கூட இந்த ஜாப்ல வாங்கிக்கலாமான்னு கேட்டாங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னா நீங்க பணம் கொடுத்து வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் லிஸ்ட்ல அஃபிஷியலா கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்றது பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இந்த ஜாப்க்கு நீங்க பணம் கமிஷன்ல யார்ட்டே கொடுத்தீங்கன்னா கூட அது வேலைக்கு ஆகாது. நீங்க கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எந்த இடத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போக முடிஞ்சா போய் வேலை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த வருஷத்துக்கு உங்களால ட்ரை பண்ண முடியாது, அடுத்த வருஷத்துக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நான் அப்ளை பண்றப்பே சொல்லியிருந்தேன், உங்களால அந்த இடத்துக்கு கம்யூட் பண்ண முடியும்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் ஸ்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்க வித்தவுட் எனி ஒரு ப்ராப்பரான இதுவுமே. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தான் இப்போ இந்த 99 எடுத்துட்டு அன்ரிசர்வ்ல பிபிஎம் அப்ளை பண்ணாமல் டேக்ஸ் அப்ளை பண்ணி வச்சிருக்கவங்க. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சான்ஸே கிடையாது. ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் 99 எடுத்துட்டு பிபிஎம்க்கு செலக்ட் ஆயிருக்க இந்த கேண்டிடேட் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கும், இவங்க வெறும் பிபிஎம் மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. பட் இப்போ டேக்ஸவ்னு போட்டு இவங்க கேட்டகரி வந்துட்டு ஒன்று டேக்ஸவ்ல போய் ஜாயின் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த வேலை இந்த வருஷத்துக்கு கிடையாது, நெக்ஸ்ட் இயர் தான் ட்ரை பண்ண முடியும். இதுக்காக தான் நான் அப்ளை பண்றப்பயே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ல ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் டாக்குமெண்ட் நீங்க வெரிஃபிகேஷனுக்கு போறப்ப இருந்துச்சுன்னா அவங்க மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்காம ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி அவங்கள்ட்ட நிறைய லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் இருக்காங்க. அடுத்தடுத்த லிஸ்ட் எடுத்து அவங்க ஜாயினிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. ஒன்று ஒன்றா நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல கேட்குற எல்லாத்துக்குமே வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்றேன். பட் முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.